ரோஹிணி வித்யாட்ட கேக்குது, என்ன வித்யா பேசுற? அந்த மீனா எதுவும் உன்கிட்ட பேசி உன்னை எதுவும் மாத்திட்டாங்களா? நீ இப்படி பேசுற அப்படின்னு சொன்னதுக்கு வித்யா சொல்லுது, என்னை யாரும் மாத்தல ரோஹிணி, நீ பேசுறதெல்லாம் அப்படி இருக்கு. உன் ஹஸ்பண்டுக்கே தெரியாம நீ அவரை ஏமாத்திக்கிட்டு இருக்க. ஒரு நாள் நீ என்னையே ஏமாத்த மாட்டே, நீ என்ன நிச்சயம் ரோஹிணி அப்படின்னு வித்யா கேக்குது. உடனே ரோஹிணி சொல்லுது, என்ன வித்யா நீ பேசுற அப்படின்னு சொன்னதுக்கு வித்யா சொல்லுது, உனக்கே தெரியும் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு. அப்படி இருந்தும் இந்த ஒரு விஷயத்துக்காக என்னை நீ இப்படியெல்லாம் திட்டுற அப்படின்னு கேட்டதுக்கு ரோஹிணி சொல்லுது, இங்கே பாரு வித்யா, அன்னைக்கு ஆன்டி என்னை அடித்தப்ப மனோஜ் என்னை ஒரு கேள்வி கூட கேட்காம அமைதியாக நின்னான். அப்போ கூட எனக்கு வலிக்கலை. ஆனால் நீ இப்போ என்கிட்ட பேசுகிற பார்த்தியா, அதுதான் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னதுக்கு வித்யா சொல்லுது, நானா பேசலை, நீ பேச வைக்கிற ரோஹிணி அப்படின்னு சொன்னதுக்கு ரோஹிணி சொல்லுது, போதும் வித்யா, ஏன் தப்பு தான், எனக்கு தான் யாருமே இல்லையே, உன்னை நம்பினது என்னோட தப்பு தான். உன்னை திட்டுனது சும்மா திட்டலை, நீ என் ஃப்ரெண்டுன்றனாலேயும் நான் திட்டலை, என் கூட பிறந்த அக்காவோ தங்கச்சி மாதிரி தான் நான் உன்னை பார்க்குறேன். அந்த உரிமையில தான் நான் உன்னை திட்டுட்டேன். ஆனால் எந்த விதமான உரிமையும் உனக்கு இல்லைன்னு நீ சொல்லாமல் சொல்லிட்ட. என் ரோஹிணி கோமா ரூம்ல உட்காந்துருக்கு. அப்ப மனோஜ் வராரு. மனோஜ் ரோஹிணிகிட்ட கேட்கிறாரு, ரோஹிணி அந்த 30 லட்சத்தை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது விசாரிச்சியா, தகவல் ஏதாவது கிடைச்சிச்சா அப்படின்னு மனோஜ் கேட்கிறாரு. அதுக்கு ரோஹிணி சொல்லுது, ஏன் மறுபடியும் போய் கேட்டு ஏதாவது வாங்கி கட்டிக்க போறியா அப்படின்னு கேட்டதுக்கு மனோஜ் சொல்றாரு, நான் சாதாரணமா தானே ரோஹிணி கேட்டேன், எதுக்காக இப்படி கோமா பேசுறாங்க, பாரு மனோஜ் நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன், போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மாடிக்கு போகுது. அங்க பார்த்தா மீனாவும் முத்துவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை ரோஹிணி கேட்டுக்கிட்டு இருக்கு. மீனா முத்தோட கேக்குது, ஏங்க எப்படிங்க இந்த போன் கிடைச்சிச்சு, யாரு உங்க போனை எடுத்திருப்பா, அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிருப்பா அப்படின்னு கேட்டதுக்கு முத்து சொல்றாரு, ஒண்ணு அந்த பார்லர் அம்மாவா இருக்கணும், இல்ல பார்லர் அம்மா ஃப்ரெண்டு வித்யாவா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு மீனா கேக்குது, ஏங்க அவங்க 2 பேரையும் சொல்றீங்க, வேற யாராவது இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு முத்து சொல்றாரு, மீனா வேற யாரும் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம போன் தொலைஞ்சு போற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுல கொலு ஃபங்க்ஷன் இருந்துச்சா, அப்ப அந்த பார்லர் அம்மாவும் வித்யாவும் தான் போனை நோண்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கூட நம்ம வந்தோம் ஞாபகம் இருக்கா, அப்ப கூட போன் கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கு மீனா சொல்லுது, ஆமாங்க அந்த ஃபோன் கூட கீழே விழுந்துச்சு, அவங்க 2 பேர் தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னதுக்கு முத்து சொல்றாரு, அது மட்டும் கிடையாது, அந்த மனோஜ் பையன் ஃபங்க்ஷன் வச்சப்ப கூட நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த பார்லர் அம்மா ரொம்ப பாசத்தோட கொடுங்க நானே எடுக்கிறேன் அப்பெல்லாம் சொல்லிச்சு. இதெல்லாம் நான் கவனிக்கலை அப்படின்னு அந்த பார்லர் அம்மா நினச்சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் கவனித்தேன். எனக்கு சந்தேகம், ஒன்று பார்லர் அம்மா இல்லைனா வித்யா, இவங்க 2 பேர் தான் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு மீனா சொல்லுது, சரிங்க அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, அந்த வித்யாட்ட தான் போய் விசாரிக்கணும் மீனா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ரோஹிணிக்கு பயமாயிருச்சு. நாளை காலையில் விடியட்டும், அந்த வித்யா வீட்டுக்கு போய் நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ரோஹிணி பயந்துருச்சு. வித்யாவை சொல்லி ஏதாவது அலாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வித்யாவுக்கு கால் பண்ணுது. வித்யாவும் ஃபோன் எடுக்குது. என்னடி கோமா போன, பேசவே மாட்டேன்னு நினச்சேன், ஃபோன்லாம் பேசுகிற அப்படின்னு சொன்னதுக்கு ரோஹிணி சொல்லுது, இங்கே பாரு வித்யா நான் சொல்கிறத கேளு, அந்த ஃபோன் விஷயத்தில் முத்துக்கு ஏன் மேலேயும் ஓ மேலேயும் டவுட் வந்துருச்சு, என்னடி சொல்கிற அப்படின்னு வித்யா கேட்குது. அதுக்கு ரோஹிணி சொல்லுது, இங்கே பாரு நான் சொல்கிறது மட்டும் கேளு, நாளைக்கு வீட்டுக்கு முத்து வந்தார்னா நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு, எதையும் உளறி வச்சிடாத சரியா அப்படின்னு ரோஹிணி சொல்லுது. அதுக்கு வித்யா சொல்லுது, சரிடி ரோஹிணி எப்படியாவது நான் சமாளிச்சிடறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரோஹிணி சொல்லுது, இங்கே பாரு வித்யா, ஃபோனை பீச்சில் போட்டுருன்னு சொன்னதை நீ எதுவுமே பண்ணாமல் போனால்தான் இவ்வளோ பிரச்சனை, அதே மாதிரி இதையும் தயவு செஞ்சு சொதப்பி வச்சிடாத, அவர் வந்தால் நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு சரியா அப்படின்னு சொன்னதுக்கு வித்யா சொல்லுது, சரிடி சமாளிச்சிடுறேன் நீ எதுவும் பயப்படாத. காலையில் ஆயிடுது. முத்து வித்யா வீட்டுக்கு போகிறாரு. வித்யா வீட்டுக்கு போயிட்டு வித்யா வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு. வித்யா வீட்டுக்குள்ளே நின்று யோசிக்கிட்டு இருக்கு. ரோஹிணி சொன்ன மாதிரி முத்து வந்திருப்பாரோ அப்படின்னு மனசுக்குள்ளே பயந்துக்கிட்டே கதவை திறக்குது. முத்துவை பார்த்தோன்னே வித்யா மனசுக்குள்ள நினைக்குது, ரோஹிணி சொன்ன மாதிரியே வந்துட்டாரே அப்படின்னு சொன்ன உடனே முத்து கேட்குறாரு, என்ன ஏதோ யோசிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே வித்யா கேட்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க, என்ன நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே முத்து வித்யாட்ட கேட்குறாரு, இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்ட உடனே வித்யா சொல்லுது, என்னங்க இது கூட தெரியாதா, இதுதான் செல்ஃபோன் அப்படின்னு சொன்ன உடனே முத்து கேட்குறாரு, காமெடி நல்லா இருக்கு, நான் அப்புறம் சிரிக்கிறேன், இது என்னோட தொலைஞ்சு போன செல்ஃபோன், இந்த செல்ஃபோன் செருப்பு தைக்கிற கடையில் கீழே விழுந்து கிடந்துச்சுன்னு தாத்தாவும் பாட்டியும் சொன்னாங்க, ஒரு பொண்ணு செருப்பு தைக்க வந்துட்டு இந்த ஃபோனை அப்படியே போட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே வித்யா கேட்குது, சரிங்க இதை எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே முத்து கேட்குறாரு, நீ இந்த ஃபோனை எடுத்துருக்க கூடாதுன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்ட உடனே வித்யா கேட்குது, ஏங்க
யாரோ ஒரு பொண்ணு அங்கே போட்டு போயிருக்கு, அது நான்றதுக்கு என்னங்க ஆதாரம் அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்கிறாரு, அன்னைக்கு கொலு ஃபங்க்ஷனில் நீயும் பாலாரமாவும் தானே என் ஃபோனை வச்சு என்னமோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்ன உடனே வித்யா சொல்லுது, ஏங்க இதெல்லாம் ஒரு ஆதாரமா? நீங்கள் வீடியோ எடுத்தீங்க, நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதுக்காக நான் தான் அந்த ஃபோனை எடுத்திருப்பேன், நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்கிறாரு, இப்போ எந்த ஆதாரமும் என்கிட்ட இல்லை, கிடைச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா முத்து வித்யா வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாரு. முத்து போனதுக்கப்புறமா ரோஹிணி வித்யாவுக்கு கால் பண்ணுது, ஏய் என்னடி ஆச்சு, முத்து அங்கே வந்தாரா அப்படின்னு சொன்ன உடனே வித்யா சொல்லுது, வந்தார் என்னென்னமோ கேட்டாரு, சொல்லி சமாளிச்சிட்டேன், எந்த டவுட்டும் அவருக்கு வரல, ஆனால் ஏதோ ஒரு ஆதாரம் கிடைச்சதுக்கு அப்புறமா நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரி அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி கேட்குது, என்னடி ஆதாரம் அப்படின்னு சொன்ன உடனே வித்யா கேட்குது, எனக்கு என்னடி தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ரோஹிணி வித்யா காலை கட் பண்ணிட்டு யோசிக்க ஆரம்பிக்குது. 30 லட்சம் மேட்ரு மாதிரி இந்த விஷயம் எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி யோசிச்சுக்கிட்டே இருக்கு.